அண்மை செய்தி. தனது கணவரை போலீசார் அடித்துக் கொன்று விட்டதாக பூசாரி பரமசிவத்தின் மனைவி ஐயம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். தனது கணவரை போலீசார் அடித்துக் கொன்று விட்டதாக பூசாரி பரமசிவத்தின் மனைவி ஐயம்மாள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பிலுள்ளார். நாகேந்திரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரையில் காவல்துறையினர் தாக்கிய பூசாரி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பிணவரையில் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்திற்கு அறிவிப்பு என்பதை அறிவித்திருக்கிறார்கள். மதுரை மேலாண்மை பகுதியைச் சேர்ந்த பூசாரி பரமசிவம் என்பவர் அண்டை வீட்டருடன் ஏற்பட்ட கடந்த ஜூலை 18ஆம் தேதி ஏற்பட்ட அந்த தகராறு சம்பவம் காரணமாக விசாரணையின் போது அந்த பரமசிவத்தை சிந்தாமணி காவல் நிலைய போலீசார் தாக்கியதாகவும் அவரது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். அவரது உயிருக்கு அந்த 48 மணி நேரத்திற்கு அந்த காவல்துறையினர் அந்த விசாரணை மேற்கொண்டது காவல்துறையினர் தாக்கியதுதான் அவர் இறப்பிற்கான காரணம் என அவர் அந்த வீடியோ வெளியிட்டு அந்த சமூக வலைதளங்களில் அது வைரலாகி இருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த குடும்பத்தினர் இது குறித்து உரிய விசாரணை நடத்துமாறும் பரமசிவத்தை தாக்கிய சிந்தாமணி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் மற்றும் சார்பு ஆய்வாளர் ஜெயக்குமார் மற்றும் காவலர்கள் ஆனந்த் மற்றும் காவலர்கள் அப்துல் முகமது உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த மனுவில் கூறியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் மதுரை மாவட்ட நீதிபதி மேற்பார்வையில் அந்த உடற்கூறாய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட 5வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி லட்சுமி பிரியா இன்று காலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை பிணவரைக்கு வருகை தந்து உயிரிழந்த பரமசிவத்தின் உடலை ஆய்வு செய்து அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டார்கள். கடந்த 5 மணி நேரங்களுக்கு மேலாக அவரது உடலை ஆய்வு செய்து அந்த விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தான் தற்போது அவரது உறவினர்கள் தற்போது அந்த உடலை வாங்க மாட்டோம் என அந்த கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் மதுரையில் காவல்துறையினர் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் இந்த பூசாரியின் உடல் அந்த காவல்துறை கூறியது என்னவென்று பார்த்தோம்னா அவர் கீழே விழுந்துதான் உயிரிழந்ததாகவும் அதனால் காவல்துறை தாக்கி அவர் உயிரிழக்கவில்லை எனவும் அதனால் உடலை பெற்றுச் செல்லுமாறும் காவல்துறை யாரும் அவர் தாக்கவில்லை என கூறி அந்த என்பதை அந்த செய்தி அறிக்கை என்பதை வெளியிட்டிருந்தார்கள். காவல்துறை சிசிடிவி காட்சிகளும் இல்லை என கூறுவதாகவும் இதனால் எங்களது இந்த பரமசிவம் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் அவரது மனைவி ஐயம்மாள் மற்றும் மகன் பிரபு மற்றும் தமிழ் தேச மக்கள் கட்சியைச் சேர்ந்த அந்த செல்வகுமார் ஆகியோர் கூட்டாக பேட்டி அளித்திருக்கிறார்கள். மேலும் இந்த உடலை வாங்கப்பட்டு தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எங்களுக்கு உரிய விசாரணை செய்து அந்த நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தான் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகேந்திரன். சட்டிக்கிட்டு தராங்க. என் புருஷன் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என் புருஷன் கீழே இல்ல, கீழே உள்ள இல்ல, கீழே விழுகல. என் புருஷன் கீழே விழுகல, என் புருஷன் கீழே விழுகல, அடிச்சுதான் கொண்டுட்டாங்க. வீட்டுக்கிட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையை முடிஞ்சு எனக்கும் மண்டை உடஞ்சிருச்சு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தரப்புலையும் கூட்டு விசாரிக்கல. நாள் காலையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க பரமசிவம். இப்போ அன்றைக்கி நைட்டே கூப்பிட்றாங்க. நைட்டு நான் வரல, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், எனக்கு குளுக்கோஸ் இருக்குது சார், நான் வர முடியாதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, எந்திரிக்க முடியலன்னு சொன்னேன். என்னை காலை பிடிச்சி இப்படி தட்டி 2-3 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க. என்னால் எந்திரிக்க முடியாதுன்ட்டு அதே சிம்மத்தில் இவர் எங்கள் வீட்டுக்காருக்கு அடித்து என் மயனுக்கு அடிச்சிருக்காங்க ஃபோனு. இப்போவே வாங்கண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நான் காலையில் வரேன் கூப்பிட்டு வரேன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துடுறேன். காலையில் கூப்பிட்டு போகிறேன் ஸ்டேஷனுக்கு. கூட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸு, ஒரு லேடி அம்மா, ஒரு போலீஸ் வாசல்லே நிற்கிறாங்க. வாங்க நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, இப்போவே வாங்க, எங்கள் வண்டியிலே ஏறுங்கன்றாங்க. நாங்கள் உங்கள் வண்டியில் வரமாட்டோம், நான் நடந்துக்கு வரேன், நான் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் வருவார் போங்க அப்படின்னு சொல்கிறேன். போய் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். போய் நின்று உள்ளே கூட போகல.
அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டேன். இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடிச்சு இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, எங்கள் அப்பாவை அடிச்சு கொள்றாங்கடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு. இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸில் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் வந்து அப்புறமேல் மயக்கம் போடுவோம் அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்டில் கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களான்னு அவங்களே காரில் வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது, அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டார். ஊசி போட்டு கூட்டு வராங்க. கூட்டு வந்துட்டு என்கிட்ட உட்கார வைக்கிற கையோ, நீ ஏறுமா ஆஸ்பத்திரி கூட்டு போனால் நான் என்னால் வர முடியாது, என் புருஷனை நல்லா இருந்தவரை நீங்கள் தான் அடித்து கொண்டு விட்டீங்க, என்னால் வர முடியாது, இது எனக்கு இது கிடைக்கணும், என் புருஷனை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி அங்கே ரோட்லேயே கத்துறேன். அந்த ரோட்டு வாசல் முன்னாடி ஸ்டேஷன் முன்னாடி கத்துறேன். அதில் ஒரு லேடி போலீஸு ஒரு போலீஸு என்னை அடித்து அவர் அடித்த போலீஸே என்னை வீடியோ எடுக்குது. நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அங்கனே நின்று கத்துறேன். அதுக்கு பிறகு கூட்டு வந்து உட்கார வச்சு அன்னைக்கு இருந்து என் புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அன்னைக்கு இருந்தேன் ஒரு மருந்து மாத்திரை இதை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பார்த்து 20 நாள் நான் ஆஸ்பத்திரி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஸ்கேன் எடுத்தது இருக்குது. இவனதுலேருந்து 8 ml 5 புள்ளி இருக்குண்டாங்க. அதை காமிச்சிட்டு அதுக்கு 2வது ஸ்கேன் எடுத்து அதில் 12 புள்ளி ஏறிச்சு, மண்டையில் ரத்தம் கசிவு ரொம்ப ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் 2 நாள் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் இங்கே வேளமாக்கு இங்கே வேணாம், ஏன்னா நான் தனியாக கூட்டு போய் அவர் உயிரை காப்பாற்றணுன்ட்டு வேளமாக்கு சேர்த்தேன். வேளாமாவில் சேர்க்கவும் ஆப்ரேஷன் இப்போவே பண்ணி ஆகணுன்னாங்க. அங்கேயே 2 லட்ச ரூபா பணம் கட்டி உடனே அன்றைக்கே சாயந்தரமேவும் 7 to 8 மணிக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து படுக்க போட்டாங்க. 2-4 மணிக்கு 4 நாளையில் கண்ணு முழிச்சிருவார். நான் வந்து படுக்க போடையில் கை 2 அசைச்சிச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு கண்ணே முழிக்கவே இல்லை. இன்றைக்கி முழிக்கும் நாளைக்கு முழிக்கும்னு 4 நாள் ஆச்சு. 4 நாள் பிறகு அவர் கண்ணே முழிக்கவே இல்லை. கேட்டாக அவர் இதுக்கு போயிட்டார், இந்த நரம்பு தண்டு சேலத்தில். இங்கேருந்து ஃபுல்லாமே நல்லாயிருக்கு, இதய ஆட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உறுப்பு தானம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இன்னும் 2 நாள் நாங்கள் வச்சு பாருங்கள் சார், நல்லா நரம்பு கூட ஆப்ரேஷன் பண்ணுறதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அவர் பாப்போம் இன்னும் கண்ணு முழிக்கிறாரா பாப்போன்னு சொல்லி வீட்டுக்கு உயிர் இருக்கிறதோட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவர் என்னென்ன கேட்குறாரோ அனைத்தும் காசு நாங்கள் கொடுத்து கொட்டிக்கிட்டே உயிரை காப்பாற்றணுன்னு